குழந்தைகளை வளர்ப்பதில் ஜாக்கிரதையாக இருங்கள் பெற்றோர்களே, உசார். இதை குறித்துதான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம். தமிழா செய்திகள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் குழந்தை வளர்ப்பு என்பது மிகப்பெரிய சவாலான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கின்றது. இந்த சவால் யாருக்கென்றால் பெற்றோர்களுக்கு என்று கூறலாம். பொதுவாக குழந்தைகள் நாம் கொஞ்சும் பொழுது ஏ ராணி, என் ராஜா, என் தேவதை என்றெல்லாம் நாம் குழந்தைகளை கொஞ்சுகிறோம். பொதுவாக இந்த கொஞ்சுகின்ற செயல் நமது மனதை ஆரோக்கியப்படுத்தும், குழந்தைகளுக்கு உற்சாகம் கொடுக்கும். இது கிட்டத்தட்ட பிறந்தது முதல் 1 அல்லது 2 வயது வரை தொடர்ச்சியாக நாம் செய்யும் ஒரு செயலாகும். இது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் இதே சற்று 3 அல்லது 5 வயது முழுமையாக அடைந்த பிறகு அந்த குழந்தைகளுக்கு நாம் அடுத்த கட்டத்தை, அதாவது ஒழுங்குமுறைகளை சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டுள்ளோம். ஆகவேதான் இந்த 3 - 5 வயதுக்குள்ளாக பிறருக்கு எப்படி மரியாதை செலுத்த வேண்டும், எவ்வாறு மதிக்க வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறோம். 5 வயதிற்கு மேல் கண்டிப்பாக குழந்தைகள் பள்ளிக்கூடம் செல்ல ஆரம்பித்துவிடும். பள்ளியில் ஒழுங்குகளை சொல்லிக் கொடுப்பார்கள். இது தொடர்ச்சியாக எல்லா வீடுகளிலும் குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய ஒரு செயல். இந்த செயல்பாடுகள் பொதுவாக எல்லா தாய் தகப்பனும் செய்யும் செயல்தான். இப்போதுதான் நாம் விஷயத்துக்கே வருகின்றோம். மேலே சொன்ன செயல்களை விடுத்து தொடர்ச்சியாக குழந்தைகளை வாழ்வின் உண்மை நிலையை என்னவென்று சொல்லிக் கொடுக்காமல், நீ தேவதை, உனக்கு ஒரு உலகம் இருக்கு, அதுக்குள்ள நீ வாழு, நீ எப்போதும் எனக்கு தேவதை தான், அப்படியெல்லாம் சொல்லி ஒரு பெண் பிள்ளையை வளர்த்தால், அதுவும் குறிப்பாக 5 வயதிற்கு மேலும் அவர்களை கற்பனை உலகத்திலேயே நீங்கள் வைத்திருந்தால் என்ன நடக்கும் என்பதற்கு சிறந்த உதாரணம் ஜி தமிழில் வெளியான தமிழா நிகழ்ச்சியை பார்த்தால் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். எல்லை மீறி செல்லம் கொடுப்பது, எல்லை மீறி அவர்கள் செய்யும் அனைத்து செயல்களையும் ஏற்றுக்கொள்வது, பொறுத்து கொள்வது, மேலும் அவர்களை கற்பனை உலகத்திற்குள்ளேயே வைத்திருப்பது எவ்வளவு பெரிய தவறான செயல் தெரியுமா? ஒரு பெண் பிள்ளையை வளர்ப்பதென்பது இன்றைய காலகட்டத்தில் மிகவும் கடுமையான சூழ்நிலைதான். அந்த சூழ்நிலைகளை, உண்மைகளை அந்த குழந்தைகளுக்கு சொல்லி வளருங்கள். உண்மையான உலகத்தின் அந்த குழந்தைகளுக்கு என்ன நடக்கிறது அதை சொல்லி வளருங்கள். அடுத்ததாக ஆண் குழந்தைகள் பற்றி பார்ப்போம். வீட்டில் சோறே இல்லாட்டியும் கூட பரவாயில்லை, எனக்கு பைக்கு தான் வேணும் என்று சில குழந்தைகள் அடம் பிடிக்கும். உழைத்து களைத்து குடும்பத்தை எப்படியாவது முன்னேற்றிவிட வேண்டும் என்று எண்ணும் அந்த குடும்ப தலைவன் அல்லது தலைவியின் வழி என்னவென்று அந்த ஆண் குழந்தைக்கு தெரிவதில்லை. பொதுவாக ஏன் அதிகமான வீடுகளில் ஆண்கள் வேலைக்கு செல்கிறார்கள், பெண்கள் வீட்டில் இருக்கிறார்கள். அவர்கள் தலையில்தான் குழந்தைகள் வளர்க்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை தள்ளப்படுகின்றது. அவர்களால் முடிந்தவரை மானே தேனே என்றுதான் குழந்தைகளை வளர்க்கிறார்கள். இல்லை, கொஞ்சம் அதட்டினாலும் சரியாக அந்த குழந்தைகள் தாயிடம் பேசாது. இரண்டாவது, சரியாக சாப்பிடாது. இதையெல்லாம் மனதில் வைத்து அந்த குழந்தைகள் சொல்வதையெல்லாம் சரி சரி என்று கூறிவிட்டு எப்படியாவது வளர்த்து விடுவோம் என்று வாழ்க்கையை நடத்துவார்கள் குடும்ப தலைவிகள். ஆனால் அது மிகப்பெரிய தவறு. எதுவென்றால், தந்தைப்படும் கடினங்களையும் கஷ்டங்களையும் திரையிட்டு காட்டுவதை போல தாய் குழந்தைகளுக்கு சொல்லி காட்ட வேண்டும். ஓரளவாவது சில குழந்தைகள் அதை புரிந்து தெளிந்து குடும்பத்தின் கடினங்களை தனது கஷ்டங்களாக உணர துவங்கும். மேலும் தகப்பன் முழு முயற்சி எடுத்து ஒரு நாளைக்கு குறைந்தது 1 மணி நேரமாவது குழந்தைகளிடம் செலவழித்தே ஆக வேண்டும். அதுதான் சரியான அணுகுமுறையாக இருக்கும். தாய் கொடுக்கும் அன்பிற்கும் தந்தை கொடுக்கும் அறிவு கலந்த அன்பிற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக ஆண்கள் தந்தையை தவிர வேறு யாரும் இல்லாத வீடுகள், அதாவது தாத்தா அல்லது மாமா அல்லது சித்தப்பா போன்ற ஆண் துணைகள் தந்தையை தவிர வேறு யாரும் இல்லாத வீட்டில் கண்டிப்பாக தந்தை தன்னுடைய குழந்தைகளிடம் நேரத்தை செலவழித்தே ஆக வேண்டும். தன்னுடைய உழைப்பின் வழியை அந்த குழந்தைகளுக்கு உணவு ஊட்டுவது போன்று ஊட்ட வேண்டும். அந்த உணவு எந்த அளவிற்கு உடலில் ஊக்கத்தை தருகிறதோ அதே அளவிற்கு தந்தை படும் கடினங்கள் சொல்லி வளர்க்கப்படக்கூடிய குழந்தைகளும் மன தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக வளரும். குழந்தைகளுக்கு கஷ்டங்களை சொல்லி வளர்ப்பதால் என்ன பிரச்சனை வரப்போகிறது? ஆனாலும் அதை பெருமையாக மறைத்துவிட்டு குழந்தைகள் உலகத்தை மட்டும் சந்தோஷமாய் வைத்துக் கொண்டால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் குழந்தைகளை நீங்களே கெடுக்கின்றீர்கள். இன்று
குழந்தைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்து நாளைய உண்மையான உலகத்தை கூறாமல் இருந்து விடாதீர்கள். அது கண்ணை கட்டி காட்டில் விடுவதற்கு சமம். எவ்வளவு போட்டி பொறாமை நிறைந்த உலகம் இது என்பதை சொல்லி சொல்லி வளருங்கள். தாய் தகப்பன் படும் கஷ்டங்களை சொல்லி வளருங்கள். நிச்சயமாக அந்த குழந்தை எதிர்காலத்தில் மிகப்பெரிய வெற்றியாளராக ஆண் மற்றும் பெண் குழந்தைகள் வலம் வரும் என்பதுதான் இந்த காணொளியின் மிக முக்கிய கருவாக இருக்கின்றது. மீண்டும் நல்லதோர் காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.